எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோங்கிறது 273வது வீடியோ, அதாவது ஃப்ளவர் மெடிசன் சீரீஸில் 8வது வீடியோ. இதில் நம்ம பார்த்துட்ருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டிலையே எளிமையாக உபயோகிக்கிற மாதிரி உள்ள, அதாவது மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கீரை வகைகள், இலைகளை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஓகே, இதெல்லாம் தினமுமே நம்ம பிரயோஜனப்படுத்தணும். தினமுமே ஒன்றா மாற்றி பண்ணணும். இதெல்லாம் இப்போ அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வயசான பாட்டிகள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா கேளுங்க, கதையாக சொல்லுவாங்க. எவ்வளவோ விஷயம் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் இருக்க சின்ன வயசு ஆளுங்களுக்கெல்லாம் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்களுக்கு இது வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் டைம் இல்லை. இப்படியெல்லாம் வெறும் சப்ளிமெண்ட்னா காசு இருக்குது, கடையில் போய் ஏதாவது சப்ளிமெண்ட் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், மாத்திரையை முழுங்கிறது தான் ஈஸி அப்படிங்கிறாங்க. மாத்திரையெல்லாம் முழுங்கினோம்னா அது உடம்பில் ஒட்டாது, உடம்பில் அப்சார்ப் ஆகாது. ஏன்னா அது கெமிக்கல். நம்ம உடம்போட நேச்சர் என்னென்னா இயற்கையோட இணைந்த வாழ்க்கை. இயற்கையோடு நல்லா வாழணும். இயற்கையிலேருந்து கிடைக்கிறத இயற்கையாகவே சமைச்சு சாப்பிடணும். அதெல்லாம் தான் உடம்பில் ஒட்டும். ஓகே, அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்கிறது என்னது? வல்லாரைக்கீரை நீங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப காமன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் உபயோகிச்சிட்ருப்பீங்க. ஆனால் இப்போ வர்ற தலைமுறைக்கு யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் அதை பற்றி தெரியாது. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். வல்லாரைக்கீரை. இந்த வல்லாரைக்கீரை பாருங்கள், சின்னது எடுத்துகிட்டு வந்து ஏசியில் வச்சப்போ கூட அது அப்படியே வாடிடுச்சு. அவ்வளோ சாஃப்டான கீரைங்க. இதுதான் வல்லாரைக்கீரையோட ஷேப், ஒரு இலை. ஓகே, இது இந்தியன் வல்லாரை. இதுவும் நான் பெரிய ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். வல்லாரைக்கு இதுவும் வல்லாறு தான். ஆனால் இது மலேசியன் டைப்பு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபடும் போல் இருக்குது. ஆனால் இது எங்கள் வீட்டில் நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். நல்லா வளருது, அழகாக வளர்ந்து நிற்கிது. இந்த படம் காமிக்கிறேன். இப்போ இந்த வல்லாரைங்கிறது பிராமி அப்படிங்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டில் பிரம்மி அப்படிங்கிறாங்க. தமிழில் வல்லாரைக்கீரைன்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக நான் உபயோகிச்சிட்ருக்கேன். அதாவது என் பொண்ணு சின்னதாக இருக்கும்போது, 1 வயசு 2 வயசில் இருக்கும்போது, கீரைக்காரவங்க, நான் அப்போ சென்னையில் இருந்தேன், சென்னை கேந்திர வித்யாலயில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது கீரைக்காரவங்க காலையில் வரும்போது 6 மணிக்கெலாம் கீரை வரும் இல்லையா வீட்டுக்கு, அவங்கள்ட்ட சொல்லி வைப்பேன். ஏன்னா சில சமயம் அவங்களே கொண்டு வருவாங்க. இந்த வல்லாரைக்கீரை கிடச்சதுன்னா அவங்களே கட்டாக சின்ன கட்டு, அது ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ரொம்ப காமனாக இந்த தண்டுக்கீரை, முளைக்கீரை அந்த மாதிரியெல்லாம் அது கிடைக்காது. அப்போது எனக்குன்னு அந்த கீரைக்காரி எனக்குன்னு தனியாக எடுத்து வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன், உங்களுக்கு எப்போ கிடைச்சாலும் என்ன விலையானாலும் சரி எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இதில் மெயினாக இதுக்குள்ள மருத்துவ குணங்கிறது பிரெயின் டானிக். வல்லாரைங்கிறது பிரெயின் டானிக். அப்போ பிரெயின் டானிக்னால் என்ன தான் செய்யும் பிரெயினில் அப்படின்னா, எல்லா பிரெயின் ஆக்டிவிட்டீஸுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். அப்போது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா, படிக்கிற குழந்தைங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி வரும், அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி ஆகும். அது மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இது ஈஸியாக சாப்பிட்லாம். ஏன்னா பெரியவங்க சாப்பிடும்போது இந்த காலத்தில் தூக்கமின்மை, அதாவது இன்சோமினியா, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது, அதே மாதிரி பார்க்கின்சன்ஸ் டிசீஸு, அல்ஷிமர்ஸ் டிசீஸு, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸானது. ஒரு கப்பை கையால் பிடிக்க முடியல, இப்படியே குடிக்கிற ஒரு காப்பி குடிக்கிற டம்ளரை பிடிக்க முடியல, இப்படியே கையை ஆடுதுன்னா அப்போ யோசித்து பாருங்களேன். அதெல்லாம் வயசாகும்போது வர்ற விஷயங்கள். அப்போது இதுக்கு எல்லாமே அந்த சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த பிரெயின் டானிக்குங்கிறது தான் இந்த வல்லாரை. அதை தான் சான்ஸ்கிரிட்டில் பிரம்மி அப்படின்னு அவ்வளோ உயர்ந்த தளத்தில் வச்சு அதை பிரம்மனுக்கு ஈக்குவலாக பிரம்மி அப்படின்னு பேசுகிறாங்க. ஓகே, இது அப்போ என்ன பண்ணலாம்?
கீரைக்காரியை மட்டும் நம்பி இருக்காமல் நம்மளே நமக்கு கீரை ஒரு கட்டாக கிடச்சிது, அதிலேருந்தே கொஞ்சம் பிச்சு செடி சட்டியில் வைக்கலாம். ஓகே, கொஞ்சம் மண் போட்டு இதை நட்டு வச்சிங்கன்னா அது அப்படியே படர்ந்து அதுக்குள்ளே வரும். நான் எங்கள் வீட்டில் இருக்கிறதோட ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டும் இருக்குது, இந்தியன் வெரைட்டிஸும் இருக்குது, மலேசியன் வெரைட்டியும் இருக்குது. ஆனால் நான் இது ரெண்டுமே வந்து இது நர்சரியில் போய் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்போது இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடி. ஓகே, சின்ன செடி. ஓகே, அப்போது இது பிரெயின் டானிக்கு, யாருக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இந்த சூப்பு போட்டு சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப அப்படியே பாருங்கள், அப்படியே தோண்டு போகுது. அப்போ நிறைய இருந்தால் தான் நம்ம பொரியல் மாதிரியெல்லாம் வைக்க முடியும். அதனால் பெஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே சூப்பு தான் போடுவேன். அப்போ நான் முன்னே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் சூப்பு சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, கட் வெஜிடபிள்ஸு, சாலடு, இந்த சூப்பு, இதெல்லாம் நம்ம மாற்றி தினமும் ஒன்றா யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இப்போ சூப்புங்கும்போது என்னோடய ரெசிபிங்கிறது ஒன்று தாங்க. நிறைய நாட்டு தக்காளி தான் வாங்குவேன். நாட்டு தக்காளி, சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம என்ன போட போகிறோமோ அந்த கீரை. அதாவது அன்றைக்கே சொல்லிட்டேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். நல்ல குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைங்க. இந்த சூப்பு அது இதெல்லாம் டைரெக்டாக குக்கரில் வைக்கவே மாட்டேன். குக்கருக்குள்ளே வேற ஒரு நல்ல பாத்திரம் வச்சு அதில் அரை பாத்திரம் தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போதே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணணும். என்னது, நாட்டு தக்காளி ஒரு 7-8 5-6 எடுத்து நல்லா கழுகி சின்ன துண்டாக நறுக்கி அது கொதிக்கிற தண்ணியில் போடுங்க. அதாவது குக்கருக்கு உள்ளே இருக்க பாத்திரத்தில் இருக்க தண்ணியில் போடுங்க. அப்புறம் இந்த வல்லாரைக்கீரையெல்லாம் ஆஞ்சு கழுகி நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வச்சுருக்கணும். இதை பொடியாக நறுக்கி அதில் போடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 போடுங்க. அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, ஜீரகம், இவ்வளோதாங்க. இதுதான் பேஸ். இப்போ ஒரு வல்லாரை சூப்புனா வல்லாரை போடுறோம். முருங்கை இலை போடலாம். முருங்கைக்காயை சின்னதாக நறுக்கி போடலாம். முருங்கை இலைங்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது அதில் இல்லாத மினரல்ஸே கிடையாது. கால்சியம், மெக்னீஷியம், இது நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் முருங்கை மரம். இல்லைன்னா அடுத்த வீட்டில் போய் கொஞ்சம் கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்கம்பா, அவங்க பறிச்சுட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஈஸிலி அவைலபிளுங்கிறதெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு இந்த பிரண்டை சூப்பு பண்ணலாம், ஒரு நாளைக்கு முருங்கைக்காய் சூப்பு, ஒரு நாளைக்கு முருங்கை கீரை சூப்பு, ஒரு நாளைக்கு இந்த வல்லாரைக்கீரை சூப்பு, இந்த மாதிரியெல்லாம் மாற்றி வீட்டில் பண்ணி எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே, அப்போ பாக்கி விஷயம்லாம் அந்த இது எப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதெல்லாம் ஒரே ஒரு விசில் போடுங்க. நல்லா ஒரு விசில் அடித்த உடனே இறக்கி ஒரு 2-3 மணி நேரம் அதை ஆற விடணும். ஸோ குக்கரை திறக்கிறதுக்கு ரெடி ஆன உடனே திறந்து உள்ளே இருக்க பாத்திரத்தை எடுத்து வெளியே தனியாக வச்சு அடைச்சி வச்சுருங்க. அது தானாக ஆறும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையாலே போட்டு நல்லா நசுக்கி புழிஞ்சிட்டு அதை ஒரு வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டி அதை பவுலில் போட்டு அதில் எல்லாம் கொஞ்சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். மசாலானா என்ன, கரம் மசாலா நான் சொல்லலை. இது பெப்பர் போடணும் கட்டாயமாக. வெண்ணெய் போடலாம், க்ரீம் போடலாம், ஒரு சொட்டு நெய் வேணாலும் போட்டுக்கலாம். நல்ல குடிக்கிற இப்போ பதத்துக்கு சூடாக்கி, சில சமயம் இந்த ப்ரெட்டு கிரம்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்னா அதை போட்டுக்கலாம். அதெல்லாம் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது கொடுத்தோம், ரொம்ப இஷ்டப்பட்டு குடிப்பாங்க. ஓகே, பின்ன ஒரே ஒரு காரியம், இந்த தக்காளி சூப்பு வகைரா இதெல்லாமே நைட்டில் சாப்பிடக்கூடாது, சாயங்காலத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நிறையா கால்சியம் இருக்குது. அந்த கால்சியம் எல்லாம் டெபாசிட் ஆகிறதுக்கு உண்டான நம்ம எப்போ ஆக்டிவாக இருக்கோமோ அப்போ தான் சாப்பிடணும். பகலில் இது எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போது வல்லாரையோட மற்ற மருத்துவ குணங்கள் என்ன? இது ஆன்டி ஆக்சிடெண்ட்டு, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஆன்டி ஆக்சிடெண்ட்டு, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க, அவ்வளோதான். ஓகே, ஜாயிண்ட் பெயினுக்கு நல்லது, ஆர்த்ரைட்டிஸ்க்கு நல்லது, ஸ்டொமக் அல்சருக்கு நல்லது, ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்கு நல்லது, ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி குறைக்கிறதுக்கு நல்லது,
ஊண்டு ஹீலிங், அதாவது புண்ணெல்லாம் இருந்தால் ஆறுறதுக்கு நல்லது, ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் நல்லது. இது சாப்பிடும்போது டீடாக்சிங், அதாவது உடம்பில் இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் வெளியே அகற்றிடும். அப்போ நச்சுகளெல்லாம் எப்படி வரும்? கிட்னி வழியாக தான் வருது. ஸோ கிட்னி வழியாக நச்சுத்தன்மைகளையெல்லாம் அகற்றுறதுக்கு உபயோகப்படுது. அந்த மாதிரி ஓகே. இது வந்து சென்ட்ரல்லா ஏசியாட்டிக்காங்கிறது தான் இதோட பேர். இந்தியன் பென்னிவோர்ட் அப்படின்னு காமன் நேம். நமக்கு வல்லாரைன்னு சொன்னாலே போதும், தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் வல்லாரைக்கீரைனாலே. ஓகே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியத்தை, மனசு ஆரோக்கியத்தை நல்ல விதத்தில் வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றிலும் இருக்குங்க. நம்ம இதை எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கடையில் இப்போ வல்லாரையோட டேப்லெட் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி டேப்லெட்லாம் வாங்கி முழுங்கிட்டு டக்குன்னு போயிட்டே இருக்கலான்னு சொன்னோம்னா அதெல்லாம் உடம்புல ஒட்டாது. அது அப்சார்ப்ஷன் கம்மி. நேச்சுரலாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதோட அப்சார்ப்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி வல்லாரையை பற்றி பார்த்தோம். அடுத்து இன்னொரு 2 வீடியோக்களில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், ஆனால் கூட அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொன்னோம்னா இன்னொரு தடவை அதை யூஸ் பண்ண தோணும். அதுக்காக தான் நான் அடுத்தது ஆவாரம்பூவை பற்றி படிக்கலாம். ஓகே. அடுத்த வீடியோ. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, காட்டு செடியாக வளருது. அந்த யூஸ் பண்ணினோம்னா டயபெட்டிஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.